ஒன்றிய அரசு ஒதுக்கீட்டின்படி ரேஷன் கடைகளுக்கு கோதுமை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி விளக்கம் அளித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமியின் புகாருக்கு மறுப்பு தெரிவித்து சக்கரபாணி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த ஆண்டு மாதந்தோறும் 8576 மெட்ரிக் டன் கோதுமை வழங்கி வந்த ஒன்றிய அரசு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கையை ஏற்று கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் கடந்த பிப்ரவரி வரை மாதந்தோறும் 17,100 டன் கோதுமை வழங்கியதாக குறிப்பிட்டிருக்கிறார். மீண்டும் கடந்த மார்ச் முதல் மாதம் 8576 டன் என்ற பழைய அளவிற்கு கோதுமையை ஒன்றிய அரசு குறைத்ததாக கூறியிருக்கும் அவர் நடப்பு மாதத்தில் 63 விழுக்காடான 5386 டன் கோதுமை ரேஷன் கடைகளுக்கு நகர்வு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். வரும் 15ஆம் தேதிக்குள் 100 விழுக்காடு கோதுமையும் ரேஷன் கடைகளுக்கு நகர்வு செய்யப்பட்டு வழக்கம் போல தங்கு தடையின்றி விநியோகம் நடைபெறும் என்று அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். மேலும் நடப்பு குறுவை பருவத்தில் இதுவரை 1923 நெல் கொள்முதல் நிலையங்களில் 13.48 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் 1,75,000 விவசாயிகளுக்கு 3,249 கோடி பணம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.